Hi friends, welcome to கோவை அறுசுவை சமையல். அடுப்பில் கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனனையும் இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. நல்லெண்ணெயில் பூண்டு சட்னி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் 100 கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஆயில் இல்லாமல் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ அதே ஆயிலில் 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், வரமிளகாய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதில் இந்த தண்ணியை மட்டும் விட்டுட்டு இந்த புளியை மட்டும் எடுத்து இந்த மாதிரி இந்த புளியை மட்டும் எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த எடுத்து வச்சுருந்தாங்களே இந்த புளி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்சதை நான் இப்போ வந்து இந்த அதே கடாயில், அந்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதே கடாயில் நான் இதை போட்டுறேன். பாருங்கள், இந்த மிக்ஸி ஜாரில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த புளி தண்ணி இருக்குங்களா, அதில் கொஞ்சமாக விட்டு இதை நல்லா அலசி இதில் ஊற்றிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லா புளித்தண்ணியும் அந்த மிக்ஸி ஜாரில் விட்டு நல்லா கழுவி ஊற்றிட்டேன். இப்போ நல்லா எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அங்கே பூண்டு சட்னி வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் இருக்கிற அடுப்பில் நம்ம எப்படி பூண்டு சட்னி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சட்னியில் ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த பூண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஊற்றிடலாம். பாருங்கள், அந்த தாளிப்பை நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த பூண்டு சட்னியோட நல்லா இப்படி ஒன்று சேர கலக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு பூண்டு சட்னி நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இங்கே பாருங்கள், நல்லா எம்மியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, எம்மியாக இருக்குது. இது நீங்கள் இட்லி, தோசை, சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்க இன்னும் 2 தோசை சேர்த்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆயிடும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.